மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகஸ்ட் 26 45 நாட்கள் வீர நடை, வெற்றி நடை, அற்புதமான ஒரு நடை உங்களோட போட போகுது. இது ரொம்ப ரொம்ப கிடைக்காத வரப்பிரசாதம். 45 நாட்கள் 12 தடவை முடிஞ்சாதான் திரும்பியும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வரும். மகர ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டீங்க. நிறைய விஷயங்கள் முடியலைப்பா அப்படின்னு ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நெகட்டிவ்னே போயிட்டு இருந்தது. அத்தனை விஷயத்தையும் வென்று காமிக்கிறதுக்கு வந்துருச்சு இந்த செவ்வாய் பெயர்ச்சி. 45 நாள் தான்னு நினைக்காதீங்க. இந்த 45 நாட்களும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு ரொம்ப பொன்னான ஒரு காலகட்டமாக அமைய போகுது. சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குன்றது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். எது இதில் நல்லா இருக்குன்றதும் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே நல்ல காலத்தில் அசால்ட்டாக இருந்துடவே கூடாதுங்க. நமக்கு என்னடா அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் தான் வர இருக்கக்கூடிய எவ்வளவு மைனஸையுமே வாஷ் அவுட் பண்ணி பாசிட்டிவாக எழுந்திருச்சு நிற்று முன்னாடி இருந்த மைனஸ், பின்னாடி வரப்போகிற மைனஸ் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சரி, இப்போ இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் துளங்குங்க. 6ஆம் வீடு அப்படின்னா எந்தெந்த மைனஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்படுவீங்களோ அத்தனை மைனஸையும் பாசிட்டிவாக ஆக்கிறதுக்கு தான் வந்திருக்கார் நம்மளுடைய அருமையான செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் புதனோட வீட்டில், உங்களுடைய ராசி அதிபதி சனி. அப்போ புதனோட வீட்டில் செவ்வாய் இது எப்படி இருக்கும்னா, நீங்கள் கொஞ்சமாக ஒரு முயற்சி பண்ணால் கூட என்னடா இது இவ்வளோ சூப்பராக நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். தெளிவாக உங்களுக்கு காமிக்குங்க. ஓ, இவங்களுடைய கெப்பாசிட்டி இதுதான் அப்படின்னு காமிக்கும். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு மேனேஜர் இருப்பார், பல செக்டர்ஸ்க்கு பல மேனேஜர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த மேனேஜர் இந்த பார்ட்டில் சரியில்லை, அவரை தூக்கி அங்கே போடணும். அட இதுதானாப்பா இவருக்கு ப்ராப்ளமு, அட இது ஒரு அரை மணி நேரம் அவருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டா இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்ற பல மாற்றங்கள். இது சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னென்னா, ஒரு பெரிய கம்பெனி சம்மந்தமாக பல டிஸ்கஷன்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்போது அவருடைய ஒரு மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அரை மணி நேரம் அவருக்கு லேட்டாக வர பர்மிஷன் கொடுத்தா நைட்டு 1 மணி ஆனாலும் அவருக்கு ப்ராப்ளம் இல்லை. இது தெரியாமல் அவரை இன்னும் 1 மணி நேரம் முன்னாடி வர சொல்லி பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அந்த ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் பெரிய லெவலில் பாதிச்சுட்டு இருந்தது. புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு கம்ஃபர்ட் அந்த கம்பெனிக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான விஷயத்த சரி செய்கிறதுக்கு காமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னா இதை விட என்னங்க அஷ்டலக்ஷ்மி யோகம் தேவை? இதை விட வேறு என்ன வேணும்? அந்த அளவுக்கு அவருடைய பொட்டன்ஷியலை காமிச்சிடுவார். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு 90% ஆஃப் தி பீப்புள் படிக்கிறதே வந்து பிடிக்காம படிக்கிறாங்க, பேஷன் இல்லாத ஜாப்ல ஒர்க் பண்றாங்க. ஆனா வருமானம்ன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் தன்னை ஸ்குவீஸ் பண்ணிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்படின்றவங்களுக்கு எல்லாம் யாரெல்லாம் மகரத்தில் இருக்கீங்களோ இப்போ ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் நீங்க வச்சிங்க அப்படின்னாலே அதை விட பெரிய லெவலில் வருமானங்கள் வந்து உங்களுடைய அனைத்து நெகட்டிவிட்டியும் இப்போ பாசிட்டிவ் ஆகி மாறுறதுக்கு உண்டான காலகட்டம். இதுல உங்களுடைய திசா புத்தி சரியில்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பயம் மட்டும் கொடுக்கும். புதன் செவ்வாய் வீடு ஒரு பயம் இருக்கும் தானே, பட் அந்த பயத்தை உடைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கு நீங்க ஒரு முயற்சி அப்படின்ற விஷயத்த நீங்க எடுக்கணும். இதில் என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ, ஏன்னா சத்ருஸ்தானம் இல்லையா 6ஆம் வீடு. அப்போ இது என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோன்ற ஒரு பயம் இருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் யாரோடையாவது டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா, டேய் உன்ன மாதிரி ஆளை தாண்டா தேடிட்டு இருந்தோம், நீ வாடா உனக்கு வந்து 20,000 தான் சேலரியா, இங்கே வந்து 40,000 உனக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டுக்கு நீ அவ்வளோ விஷயங்கள் பொட்டன்ஷியலை காமிச்சு நீ ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த காலகட்டத்தை ஒரு செகண்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் பல விஷயங்களை நீங்கள் வந்து இப்போ முன்னெடுக்கி போகணும். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எதிரிகளே இருக்க மாட்டாங்கங்க. இப்போ எப்படிங்க அப்படியெல்லாம் மேடம்? என்ன மேடம் விரோதம் இல்லாமல் வாழ்க்கை இருக்குமா? எதிரி இல்லாத லைஃப் இருக்குமானா இப்போ இருக்கும் சார்.
ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் கோபமாக ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது பாசமாக அவங்க காதில் போய் கேட்கும். இது எப்படின்னா அவங்களுக்கு நல்லதுக்காக தான் சொல்றீங்கன்னு அவங்க எடுத்துக்குவாங்க. சில விஷயங்கள் பலர் இதை கிராஸ் பண்ணியிருப்பீங்க, நல்லதுக்காக சொல்ல போய் பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வேற இடத்துல செவ்வாய் இருக்கும்போது. இப்போ 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த சொன்னாலும் அவங்களுக்கு புரிதல் ஆப்போசிட்டா அவங்களுக்கு நன்மையாவே புரிஞ்சு உங்களுக்கு ஃபைனலாக நல்லது நடக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்காதான்றது எல்லாருக்கும் ஆசை இல்லையா? இப்போ மகர ராசி மகர லக்னத்துல இருந்து ஏன் மகரத்தில் ஒரு கிரகம் இருந்து அதனுடைய திசை நடந்துட்டு இருந்தா கூட, அதனுடைய புத்தி நடந்துட்டு இருந்தா கூட, அப்படி பல விஷயங்கள், அதை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது வாழைப்பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சுன்னு, அந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் உங்க கைக்குள்ள வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இப்போ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடன் அடைக்கப்படும். சரி, முடியவே முடியாது அப்படின்னு இருந்தா கூட நீங்க யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ இந்த 45 நாட்களுக்குள்ள போய் அவங்க கிட்ட பேசுங்க, உள்ளது உள்ள மாதிரி நீங்க சொல்லுங்க. அப்ப புரிஞ்சுக்கிட்டு நீங்க போகக்கூடிய காலகட்டம் இந்த செவ்வாய் கரெக்டான காலகட்டமா வகுத்து கொடுக்கும். அப்ப நீங்க போய் பேசும்போது, அப்படியா தம்பி இவ்வளோ பிரச்சனையில் இருக்கியா, ஏன்பா இது முன்னாடியே சொல்லலாம் இல்லப்பா, சரிப்பா நீ ஜஸ்ட் நீ 1000 ரூபா கொடுத்துட்டு போ அப்படின்னு நீங்க 10,000 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க 5000 கொடுக்கலான்ற எண்ணத்தோட போயிருப்பீங்க. ஆனா அந்த கடன் கொடுத்தவர் 1000 ரூபா கொடுப்பா, சரிப்பா ஆனா இது மட்டும் எனக்கு பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி அடிஷ்னலா அஃபெக்ஷனேட்டா ஒரு விஷயமும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. அப்ப எப்படிங்க விரோதம் வரும்? அப்ப நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கணும் இந்த பாயிண்ட்டை? அதே மாதிரி யாருக்கெல்லாம் வீடு கட்டிட்டு இருக்கீங்க ஆனா நடக்கவே இல்லை, இழுபறியா இருக்கு, நமக்கு அதுக்கு லோன் அப்ளை பண்ணியிருக்கோம், இன்ஜினியர் பணம் வாங்காம பண்ண மாட்டேன்றாரு, லோனு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் இருக்கும். இப்போ நீங்க லோனுக்காக கூட போக வேண்டாம், அந்த இன்ஜினியர்கிட்ட போய், சார் என்ன சார் தான் லோன் தான் இன்னொரு 3 மாசத்துல சாங்ஷன் ஆயிடும்ல, அப்படியே சார் நிப்பாட்டுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசும்போது நீங்க கராரா கூட பேசுங்களேன். அப்போ இல்ல தம்பி இனிமே பாரு நான் கண்டிப்பா பண்ணிடுறேன்ப்பா, நான் ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்று மழுப்பி கடைசியில அங்க இருந்த சிமெண்ட்டை இங்க கூட்டு நான் போட்டேன்ப்பா அப்படின்னு பணம் வாங்காமலே முடிச்சு கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்கங்க. பிலீவ் மீ ஆர் நாட், நிச்சயமா இது நடக்கும். ஸோ அப்போ நீங்க இந்த பீரியடை யூஸ் பண்ணிக்கணும், பயந்துக்க கூடாது. என்னடா போய் அவர்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு, அவரையும் கூட்டிகிட்டே லோன் ஆஃபீஸ் போங்க, ஏன் சார் வரலன்னு நீங்க கேளுங்க, கேட்கும்போது அந்த பக்கமும் கொடுப்பாரு. ஸோ இவர் முயற்சி எடுக்கிறீங்கன்றது அந்த இன்ஜினியருக்கு தெரியும். அப்போ கடகடன்னு கட்டி கொடுத்துருவாரு. ஏங்க நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொன்ன இன்ஜினியர் கூட இருக்காருங்க. இதெல்லாம் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி இது. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், தொடர் பிரச்சனையா இருக்கு இல்லைங்களா, அந்த தொடர் பிரச்சனையெல்லாம் இப்ப டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடுவீங்க. ஏன் உங்களுடைய தாத்தா வழி பிரச்சனையா இருக்கலாம், உங்களுடைய அம்மா வழி பிரச்சனையா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்ப நீங்க போய், என்னங்க உங்க பிரச்சனை, இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி இப்படியே போட்டு வச்சிருக்கீங்க, வெறும் ஒரு சண்டைக்காக வாங்க, இப்படியா ஈகோக்காக இருப்பீங்க அப்படின்னு காரசாரமாவே பேசுங்களேன். போங்க பெரியப்பா, நான் உங்களை எவ்வளோ பெரிய ஆளா நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க நம்ம இப்படி ஈகோல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் கூப்பிட்டு, வா தம்பி சரி இதை முடிக்கலாமா, எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்டயே ஐடியாஸ் கேட்பாரு. அப்போ எவ்வளோ பெரிய ஹெரிடிட்டரி சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் இப்போ நீங்க போகும்போது சாதகமான வழி கிடைக்கும் போது யூஸ் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஹெல்த் சம்பந்தமாகவும், ஏன்னா 6ஆம் வீடுனாலே உள்ளதே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ரோகம், சத்ரு அப்படின்னு. ரோகம்னா ஆரோக்கியம். ஸோ இப்போ எப்படிப்பட்ட ஆரோக்கிய பிரச்சனை எவ்வளோ கிரானிக்கா இருந்தாலும் சரி, நீங்க மகர ராசி மகர லக்னமா, இப்போ நடக்கக்கூடியது சம்திங் ரிலேட்டட் டு மகரமா இருக்கா, நீங்க அது சம்பந்தமா நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் இப்போ பெரிய மேபி ஒரு 15 years 20 years தீர்வே இல்லாமல் இருக்கிறது கூட இப்போ ஜஸ்ட் லைக் தட் ஹோமியோபதியில் மருந்து கிடைக்கும், ஜஸ்ட் லைக் தட் பாட்டி வைத்தியத்தில் உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடுவீங்க. ஸோ இங்கே நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 2 விஷயம்தான். ஒன்று இப்போ நடக்கிற தசாபுத்தி என்னன்னு பாருங்க, ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா. அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த வழியில் இதை தீர்க்க முடியும் அப்படின்றது ஒரு விடாமுயற்சி எடுங்க. அப்போ எல்லாமே உங்களுக்கு நழுவி எல்லாமே பாசிட்டிவாக முடிஞ்சிடும். இதெல்லாம் இன்னும் நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாருங்க முருகரை கையில் வச்சுக்கோங்க, சண்முகரை கையில் வச்சுக்கோங்க, நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க,
போகவே முடியலையா, கவலையே படாதீங்க. நீங்க வாவான்னு கூப்பிட்டாலே முருகன் ஓடி வந்துருவார் இல்லையா? ஸோ அப்போ ஓம் சரவண பவன்னும் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், முருகனுக்கு உண்டான எத்தனை பாடல்களா இருந்தாலும் காலையில எழுந்திரிச்சோன்னு விநாயகருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு முருகனுடைய பாடல்கள் கேளுங்க. அத்தனை நெகட்டிவிட்டியும் பாசிட்டிவா ஆக்கிறதுக்கு இதை விட்டா வேற காலகட்டம் கிடையாது. ஸோ யூஸ் பண்ணுங்க. நான் இந்த யோகம் அந்த யோகம்னு சொல்லலை, அஷ்டலக்ஷ்மி யோகம்னு சொன்னேன். ஸோ எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். நான் சொல்லிட்டே போகலாம், டைமே பத்தாது. குழந்தை இல்லாதவங்களாம் இந்த காலகட்டத்தை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டாக்டர்ஸோட பேசும்போது டக்குன்னு உங்களுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகிடும், சக்ஸஸ் ஆகிடுவீங்க. 16 வருஷம் குழந்தை இல்லை, 22 வருஷம் குழந்தை இல்லை, இவங்களெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். இந்த மாதிரி காலகட்டத்தை குறித்து கொடுத்துருக்கேன். அவங்க போய் பார்க்கும்போது டக்குன்னு எப்படி மேடம்னு கேட்பாங்க. அதே டாக்டர்கிட்ட தான் போவாங்க, ஆனால் எப்படியோ கிளிக் ஆகிடும். அதெல்லாம் தாங்க மேஜிக். அந்த மேஜிக் தான் இந்த 45 நாட்கள் மகர ராசிக்கு நடக்க போது. யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் சம்திங் எக்ஸலண்ட். ஓகே, நன்றி, வணக்கம்.